Good morning, students. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து லாஸ்ட் குரூப் 2024 நடந்த குரூப் 4 கிளியர் பண்ணி போன ஒரு ஸ்டூடெண்ட் அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எப்படி வந்து அவருடைய டிஎன்பிசி ஃபீல்டில் வந்தார், படிக்கும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்குது, அவர் எப்படி படித்து முடித்தார், எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். அதை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து அவரை மாதிரியே ஒரு அதிகாரியாவது வாழ்த்துக்கோங்க. வணக்கம் வேணுமா? வணக்கம் சார். நீங்கள் எப்படி இந்த ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. மைசெல்ஃப், நான் விமல்குமார், நஞ்சுநகரத்துலேருந்து வரேன். லாஸ்ட்டு குரூப் 4 பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் செலக்ட் பண்ண டைப்பிஸில். நீங்கள் எப்போ டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்குது. அந்த படிக்க ஆரம்பிச்சும் போது உங்களுடைய இது எப்படி இருந்தது? நான் லாஸ்ட் டைம் 2018 ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அப்போ சம் ஆக்சிடென்ட்ன்றதுனால 2019 தான் நான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அப்போது சென்னை ஐஐடி சக்கரமில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு புது கண்ணோட்டம் கிடச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் படிக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக தான் படிக்க ஆரம்பிச்சது. பட் போக போக இவங்களோட கைடன்ஸ் பண்ண தான் எனக்கு இப்படி தான் படிக்கணுமா, இவ்வளோ இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. 2019 மார்ச் மந்த்து தான் நான் வந்து குரூப் 2 தான் நான் சேர்ந்தேன். அப்போ குரூப் 4 வந்தப்போ சரி குரூப் 4 ட்ரை பண்ணலாமே. அப்போவே எனக்கு இவங்களோட கைடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 145 கொஸ்டின்ஸ் போட்டேன். இந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னாக்கா 2019 2022 இப்போ 2024 தான் நான் அச்சீவ் பண்ணேன். தேர்ட் எக்ஸாமில் தான் நான் அச்சீவ் பண்ணேன். ஃபஸ்ட் எக்ஸாம்லேருந்து தேர்ட் எக்ஸாமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமே. நம்ம பாட்டுன்னு உட்காந்து படிக்கிறோன்றது பெரிய விஷயமே இல்லை. ஸ்டார்டிங்கில் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஏன்னா நான் தமிழ் எடுத்தேன்னாக்கா சரி ஓகே கொஞ்சம் புரிஞ்சு எடுக்கலாம், இங்கிலீஷுன்றதை விட எனக்கு தமிழில் தான் கைடன்ஸ் அதிகமாக கிடச்சிச்சு. அதனால் நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் தான் நான் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்தேன். 60-65 தாண்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெல் மெச்சூர்டு நல்ல ஸ்டாஃப்ங்க வந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. நான் பர்சனலாகவும் அவங்களாண்ட நான் கன்சல்ட் பண்ணதில் அவங்க எப்படி படிக்கணுன்றது எனக்கு கிளியராக சொன்னாங்க. இலக்கியம் எப்படி படிக்கணும், இலக்கணம் எப்படி படிக்கணுன்றது அப்ரோச் பண்ணாங்க. இப்போ டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ஒரு 3 எக்ஸாம் தான் மெயின். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமில் நீங்கள் இப்போ கிடச்சிருக்கீங்க குரூப் 4, ஆனால் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க? குரூப் 2 தான் சார். குரூப் 2 தான். எஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சேர்ந்ததும் குரூப் 2 தான். எனக்கு ஒரு ஆசை, காரில் லைட் வச்சிருக்கு கவர்மெண்ட்டு அந்த வெஹிக்கிள்ன்ட்டுன்னு யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க. அந்த ஆசையை நான் எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணேன். குரூப் 2 ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நாலேஜ். ஏன்னா நம்ம ஒன்றும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப படிக்கிற இது நாலேஜ் எல்லாம் இல்லை. 10th அட்டம்ப்ட் தான். 10th ஒரு வருஷம் அட்டம்ப்ட் தான். 12th பார்த்தீங்கன்னா 616 பார்டர் மார்க் தான். காலேஜில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் முடிகிறப்போ 18 அரியர் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் முடிச்சுட்டு வரும்போது ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் கான்வொகேஷன் வேணும். பட் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். என்னால் முடியுன்றது பார்த்தீங்கன்னா குரூப் 4 எனக்கு போதுன்ற மாதிரி தான். சரி கிளாஸ் குரூப் 2 சேர்ந்தேன். அதுக்கப்புறம் போக போக இப்போ கூட லாஸ்ட்டு 2022 எழுதின குரூப் 2 தான் நான் ஃபஸ்ட்டு டைம் கிளியர் பண்ணது. மெயின்ஸ் வரைக்கும் போனேன். ஆனால் மெயின்ஸில் என்னால் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியல. பட் இந்த டைமும் பண்ணியிருக்கேன் குரூப் 2A. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம்ப்ட் 10th ஒரு அட்டம்ப்ட்டும் 12th ஒரு ஆவரேஜாக கொடுத்துமே ஒரு குரூப் 4 மாதிரியான தேர்வையும் கிளியர் பண்ண முடியும். இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுது கிடையாது. நல்லா படித்தா மட்டும்தான் அரசு வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இதை பண்ணலாம். ஓகே, அடுத்து சார் நீங்கள் இவ்வளோ எக்ஸாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் மற்ற எக்ஸாமோட இந்த டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம் படிக்கும்போது ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஏதாவது எனக்கு இது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக சார். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகும்போது திருப்பியும் அதை எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரொம்ப கொடூரமாக இருக்கும். திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, அது எப்படி சொல்கிறது, வாழ்க்கையை வெறுத்துரும். திருப்பியும் நம்ம ஒரு தடவை ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிவிடுவோன்னு கிட்ட வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெசனே திருப்பி இது நம்ம ஏற்கனவே இந்த தடவை படிச்சிருமே, அப்பயே நம்ம நல்லா தானே படித்தோம். திருப்பி படிக்கும்போது நம்மளுக்கு ஓகே ஸ்டார்டிங் காலோடி எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடையும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குமே முடிக்கிறப்போ. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். தமிழ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து படித்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். அதை நான் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு சவாலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பக்கா ஆவரேஜ். எப்படி சொல்கிறது,
டேபிள்ஸே வாங்கினா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் நான் வாய்ப்பாடுன்றதே கொஞ்சம் கிளியராக நான் தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நான் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் எனக்கு என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, ராஜா சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மேக்ஸோடைய அப்ரோச்சு, டீச்சிங் அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபார்முலா பேஸ்டாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ரியல் டைமில் நம்ம எப்படி அதை யோசிக்கணும். ஓகே, ஒரு கடைக்கு போகிறோம்னாக்கா அந்த கடையில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் நம்ம செலவு பண்ணுறோம், எப்படி ஒரு சீட்டு கட்டுறோம்னாக்கா அதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கமிஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக சொல்லி ஃபார்முலா இல்லாமல் எங்களை மேக்ஸை படிக்க வச்சு இப்போ வரைக்கும் நான் மேக்ஸ்ன்றது மைண்ட் மேக்ஸை தான் போகிறேனே தவிர பேப்பரை வச்சு நான் போகிறதில்ல. பேப்பரை வச்சு போகிறதுனா ஃபார்முலா பேஸ் ஏபிஜிபி அண்டு மென்சுரேஷன் மட்டும்தான் நான் ஃபார்முலான்றதே நான் படிச்சுனது. மற்றதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது. அதர்வைஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் படிக்க 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 வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிக்கிறோமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 5ஆவது தடவை படிக்கணும். ஆனால் ஃபஸ்ட் டைமுக்கும் 10th டைம் படிக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் சொல்லிட்டீங்களா, தமிழ் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெடிக்காலம், அதாச்சும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கிறோம்னாக்கா, ஏன்னா அது மக்கப் ஏரியா. நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுட்டு அது போய் நம்ம ரியல் லைஃப்பில் ஒன்றும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல, அது மக்கப் தான். அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ நம்மளுக்கு மெமரி ஆகிடும். அதே சமயம் மார்க் பேஸ்டு வெயிட்டேஜும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் உள்ளே போயிட்ட அப்புறமோ நம்ம எப்படி படிக்கணுன்றதும் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் செய்ய ஒரே நடை அப்படியே எப்பயும் எல்லாரும் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு இலக்கணத்தை தான் நம்ம படிக்கணுமே. இலக்கணத்தை படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் எடுக்கிறப்போ நம்மளோட மைண்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அதோடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போகணும், அடுத்த லெசனுக்கே போகணும். ஏன் நான் 10 முறை சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு புரிதல் ஏற்படும். நான் லாஸ்ட் எக்ஸாம் அப்போ அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை படித்தேன். இலக்கணம் படிக்கும்போது எனக்கு எந்த குறையுமே இல்லை, கரெக்டாக மைண்டில் நின்றுச்சு, கரெக்டாக புரிதல் வச்சு. இத்தனை வருஷம் நம்ம படித்ததுக்கும் இப்போ நம்ம பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இலக்கணம் நல்லா படிங்க. இப்போ கொடுத்துருக்க சிலபஸும் இலக்கணம் தான். ஏன் நான் இலக்கணம் ஸ்டார்டிங்லேட்டு சொல்கிறேன்னா, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும், வில் பவர் அப்போ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே நடையெல்லாம் கதை தான், அதை நீங்கள் யூடியூப்லேயே கூட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஆனால் புரிஞ்சு படிக்கிறது இலக்கணம், அது ஃபஸ்ட்டு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பேஸ்மெண்ட்டுன்றது நம்ம சில பேரெல்லாம் சைல்டிஷாக நினைப்பாங்க, வாய்ப்பாடு படிங்க, ஸ்கொயர் ரூட்டை. உண்மையாகவே அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் மேக்ஸ் மேலே போகவே முடியும். வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வரும். ஸ்கொயர் ரூட்டு தெரிஞ்சிச்சுனாக்கா ஓகே இது வந்துச்சுன்னா நம்மளால் இது அச்சீவ் பண்ண முடியும்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு போயின்னு இருக்கலாம். ஒவ்வொரு சம்லேயும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கரெக்டாக மைனஸ் பண்ணினே வந்தோம்னாக்கா, டைம் மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு கடைசியில் டைம் அதிகமாக தான் கிடைக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் போடுற மாதிரி நம்ம ஃபார்மில் வச்சு இப்படி போடலாம் அப்படின்னு. முக்கியமாக பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் கதை கேட்டு எப்படி படிச்சிக்கலாம், இல்லை ஓன் நோட்ஸை கூட எடுத்து படிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஜிஎஸ்லையும் படிக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். எப்போவுமே நான் சொல்கிறதுனா, ரியல் டைமில் எது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ரியல் டைம்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி தான், ஆல்வேஸ் குவாலிட்டி தான். ஏன்னா அதில் மார்க் பேஸ்டும் வெயிட்டேஜில் அதிகம். ப்ளஸ் நம்ம எனக்கு நான் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்துலலாம் லீகலாக நான் பார்க்கும்போது எனக்கு இந்த குவாலிட்டி தெரிஞ்சதுனால நெஞ்ச நிறுத்திட்டு நான் நின்று பேசுவேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மற்றபடி மற்றதெல்லாம் கதைங்க தான். கதைங்கன்றது பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களோட நோட்ஸ் வச்சு கூட நீங்கள் படிச்சிக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி நான் படித்தப்போ யூனிட் 8 யூனிட் 9 குவாலிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கே நான் போவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆரம்பத்துக்கு ஒன்று நல்லா ஃபோர்ஸாக படிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கடைசி எக்ஸாம் வந்து ஒரு டேட் வருதுன்னா கடைசி ஒரு 10-15 நாள் தான் ரொம்ப குரூசியலான பீரியட். அந்த 10-15 நாளில் நீ என்ன எஃபர்ட்ஸை எப்படி படிக்கிறியோ அதுதான் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகுது ரிசல்ட்டாக. இப்போ கடைசி இந்த 10-15 நாள் இந்த ரிவிஷன் பண்ணாமல் நிறைய பசங்க விட்டுறாங்க. நீங்கள் இப்படி இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அதை எப்படி பண்ணீங்க? ரிவிஷனுக்காக பசங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்க சார். ரிவிஷன் தான் சார் அங்கே முதல்ல ஆணித்தரமே. ஒரு மரத்துக்கு வேர் போலவே நம்ம ஒரு நாளைக்கு படிக்கிறதுன்றதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக படிங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஆனதும் பூஸ் பம்ப் ஆகிட்டு டக்குன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய படிச்சிடுவாங்க. பிரச்சனை என்னென்னா, படிக்கிறது அங்கே பெரிய விஷயமே இல்லை. குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட படிச்சிடும். அங்கே ரிவிஷன் பண்ணுறதும் டைம் மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தாலும் அதை நைட் உட்காந்து ரிவிஷன் பண்ணணும்.
தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு தூங்கணும். மறுநாள் காலையில் எழுந்ததும் புது சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று படிச்சதை ரிவிஷன் பண்ணணும். இது ஒரு யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் படிக்கிறீங்களா, அன்றைக்கி நைட்டு ஒரு ரிவிஷன், மறுநாள் காலையில் ஒரு ரிவிஷன், அதோட அந்த வாரத்தோட கடைசியில் அந்த 7வது நாள் ஒரு ரிவிஷன், அதோட 21வது நாள் ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சப்ஜெக்ட் அந்த நீங்கள் எதை அந்த ரிவிஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்களோ அதை திருப்பி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரிவிஷன் தான் அங்கே முக்கியமே. அதே சமயம் அதான் கொஞ்சமாக படிங்க. ரொம்ப பல்கியாக போட்டுட்டு நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும். எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு சில டெஸ்ட் சீரீஸ்லேயும் நான் சேர்ந்துருக்கேன். அவங்க கொடுக்குற ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியாக இருக்கும். உட்காந்து ஒரே நாள் ஒரு புக்கு அந்த மாதிரி படிக்கணும், தமிழில் ஒரு டேர்மும் அப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெவியாக கொடுத்துருவாங்க. அந்த டைமில் விடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் உட்காந்து ரிவிஷன் பண்ணியா எங்கே நான் அவ்வளோன்னு மழை மாதிரி இருக்குது நான் ரிவிஷன் பண்ணுறதுன்னு அவங்க திணறுவாங்க. கொஞ்சமாகவும் உட்காந்து படிங்க, ரொம்ப நேரம்லாம் உட்காந்து படிக்காதீங்க ஒரு நாளைக்கு. ஆனால் அதை படிச்சதில் தெளிவாக இருக்கணும். அதுதான் ஒரே விஷயத்தை திருப்பி படிக்கிற அளவுக்கு பண்ணுங்கள். தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்சில் ஒரு டாபிக், இதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஒரு நாளை எடுத்து பண்ண 5 மணி நேரம் போதும் ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு. 2 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் மேக்ஸு, 2 மணி நேரம் ஜிஎஸ். அந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, 1 மணி நேரம் இன்னொரு டாபிக். பாலிட்டின்றது டெய்லி போயிட்டே இருக்கும், ஏன்னா அதுதான் மார்க் பேஸ்டு. அதே சமயம் ரியல் டைமில் அது நிறையாவே ஓவர் கம் அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வருது அது. ஸோ அது நைட்டில் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள், மறுநாள் காலையிலே ரிவிஷன் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலெல்லாம் பண்ண அப்படி நீங்கள் கரெக்டாக கொஞ்சமாக படிச்சுன்னு போனீங்கன்னாவே கன்சிஸ்டன்சி தான் அங்கே முக்கியமே. செல்ஃப் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் நான் இதை தான் படிப்பேன், இந்த டைமில் நான் ரிவிஷன் பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் எப்பவுமே உடைக்காதீங்க, யாருக்காகவும் உடைக்காதீங்க. கொஞ்சம் அந்த ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு போயினே இருந்தீங்கன்னா கடைசி டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கடைசி டைமில் வந்து விழுந்துலாம் படிக்கல. கடைசி டைமில் நல்லா படுத்துன்னு தூங்கினா ரிலாக்ஸாக தான் நான் இருந்தேன். எந்த அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டு ப்ரெஷரை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அட் த சேம் டைம் எல்லாருக்குமே நல்லா படிப்பாங்க, டாப் ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு கிளாஸ்லலாம் நானே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தான். 2022 பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஆன்சர் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணேன். நான் பண்ண தப்பு என்னென்னா எக்ஸாம் அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கிட்டேன். ஏன்னா எக்ஸாம் ப்ராக்டிஸ் இல்லைங்களா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கும் ஒரு அப்ரோச் இருக்குது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 45 to 15 மினிட்ஸ் டெஸ்ட் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்களா, அடுத்து ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த டைமில் சாக்லேட் கையில் வச்சுங்க, சாக்லேட்டு இல்லை குளுக்கோஸ் வாட்டர் எடுத்துன்னு போங்க. ப்ளஸ் அது 2 போதும் மோஸ்ட்லி. ஏன்னா சாக்லேட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மைண்டை ட்ரிகர் பண்ணும், ஒரு சென்ஸ் கொடுக்கும். மைண்டு டயர்ட் ஆகிறப்போ ஒரு 5 மினிட்ஸ் படுத்து எழுந்துட்டோ இல்லை சுற்றி பற்றி எதுனா ஒன்று பார்த்துட்டோ சாக்லேட்டு சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும். குளுக்கோஸ் வாட்டர் எதுனாக்கா மைண்ட் டயர்ட் ஆகும் நம்மளுக்கு. எனக்கு அது ரொம்ப டீப்பெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு சார் சொன்னது அதை ஃபாலோ பண்ண எனக்கு பக்காவாக யூஸ் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம 15 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம மைண்டும் டயர்ட் ஆகாது. எக்ஸாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய அந்த ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அடி வாங்காது. எல்லாரும் ஸ்டார்டிங் ஒரு 1.5 hour 2 hours வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கடைசி 1 hour பார்த்தீங்கன்னா பதறிடுவாங்க, ஐயோ இது பண்ணுமா அது பண்ணும். அந்த டைமில் தான் ஓஎம்ஆர் மிஸ்டேக்கே வரும். ஓஎம்ஆர் மிஸ்டேக் தான் இன்றைக்கி இருக்கவங்க பல பேரோட லைஃப் விட்டதுக்கு காரணமே ஓஎம்ஆர் மிஸ்டேக் தான். அந்த கால்குலேஷன் கூட போடுறதுக்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டுருவாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அதிகமாக வரும், 2 மார்க்லேருந்து 3 மார்க் நிறைய போச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களே என் கூட இருந்தவங்க ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 169 சொல்லியிருந்தாங்க, ரிசல்ட் வர்றப்போ 165 ஆச்சு. அது காரணம் இன்கேஸ் அந்த மார்க் எடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்னோட நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும். காரணம் என்னன்னா ஓஎம்ஆர் மிஸ்டேக் தான். ஏன் ஓஎம்ஆர் மிஸ்டேக் வருது? ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபோக்கஸ் இல்லை. மைண்ட் ஃபோக்கஸ் இல்லாததுக்கு காரணம் மைண்டு டயர்டாக வருது. மைண்டு டயர்ட் ஆகுதுன்னா தலைவலி எடுக்கும். ப்ளஸ் அந்த டைமில் தைலமும் ஒரு 2 ரூபாய் கூட கையில் வச்சுங்க. ஏன்னா நான் எடுத்துன்னு போகிறது தான். குளுக்கோஸ் வாட்டர் குடிக்கிறப்ப தலைவலி எடுக்கும். ப்ளஸ் நம்ம வந்து அந்த எக்ஸாம் டைமில் ப்ரெஷர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹால் போகும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் படுத்துருங்க, படுத்துன்னு தூங்குங்க. ஏன்னா மைண்டு ஃபுல் ரெஸ்ட் கிடைக்கும். நான் போனதான் அந்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா படுத்துன்னு தூங்கிட்டேன். அவங்களா வந்து எழுப்புற வரைக்கும் நான் சைலண்டாக தான் இருப்பேன். அப்போ எழுத்துட்டு அப்புறம் டீப் ப்ரீத் எடுத்துட்டு அப்புறம் தான் நான் உட்காந்து எக்ஸாமே அப்ரோச் பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு ஒரு சில கொஸ்டின் தெரியலையோ அந்த கொஸ்டின் தெரியாதப்போ நான் விட்டுருவேன். அட் த சேம் டைம் எல்லாரும் பண்ணுறது என்ன தப்புன்னாக்கா ஃபஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே எல்லாமே தெரியல. இப்போ ஒரு 10 கொஸ்டின் தெரியும், 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியல. அதை உட்காந்து யோசிப்பாங்க, இது வருமா அது வருமா இது வருமா அது வரும். ஆனால் அது பண்ணவே கூடாது சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு ரீடு கொடுக்கணும். எனக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் கௌஷிக் சார் சொன்ன ஒரு கைடன்ஸ் தான் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துடணும், ஒரு ரீடு கொடுத்துடணும்.
தெரிஞ்ச கொஸ்டினா டக்குன்னு வச்சிடணும், தெரியாத கொஸ்டினா கொஸ்டின் பேப்பர் ரவுண்ட் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின் ஏதோ டாட்டோ ஏதோ ஒன்று இந்த கொஸ்டின் தெரியல கொடுத்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் போட்டு போயினே இருக்கலாம். நான் அப்போ கணக்கு போட்டேன் 140 கொஸ்டின்ஸ் எனக்கு கன்ஃபார்மாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரீடு கொடுக்கும்போதே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின் நான் எதெல்லாம் புள்ளி வச்சுக்கணும், எது டவுட்டுன்றது டி போட்டுப்பேன் பென்சிலில். அதுக்கப்புறம் அடிச்சுப்பேன் சார். டி போட்டோம்னா அந்த கொஸ்டின் வந்து நம்ம யோசிச்சா வந்துடும் ஆன்சர். சில கொஸ்டின்லாம் தெரியலனாக்கா அதை நான் எக்ஸ்போர்ட் போயினே இருப்பேன். டி போட்ட கொஸ்டின் அடுத்து வர 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு அந்த ஒரு 140 கொஸ்டின்ஸ் நான் என் கையில் இருக்குதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அடுத்த 30 கொஸ்டின்ஸ் டு 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சா வந்துடும். அது யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதுக்கும் ரொம்ப போட்டு புழிஞ்சிக்கூடாது. 10 கொஸ்டினுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அடுத்து 11 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதுலேயும் நம்ம ஃபில்டர் பண்ணி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு டைம் மேனேஜிங் கிடைக்கும். கடைசி ஒரு 20 25 கொஸ்டின் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியவும் போகிறதில்ல. கரண்ட் அஃபேர் நான்லாம் படிச்சதே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ ஃப்ளூக்கில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம சேஃப் ஜோன் தெரிஞ்சிடும். 170 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போடும்போது 170 கொஸ்டின்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் வந்துடுன்றது எனக்கு எக்ஸாம்பிளே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மிச்சம் இருக்கிறத வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் போட்டுவிட்டேன். அதுலேயும் ஒரு 5-6 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ இப்படி தான் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம போனோம். எடுத்தவனே நம்மளுக்கு கொஸ்டின்லாம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது 100லேருந்து தான் வரும். ஏன்னா டிஎன்பிசி ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு சிலது நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது கொஞ்சம் தெரிகிற மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காலஜிக்காக தான் அவங்க அடிக்கிறாங்களே கொஸ்டின் பேப்பரில். தெரியாத கொஸ்டின் கொடுத்தாக்கா பசங்க அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் நிற்பாங்கன்றது தான் அவங்களோட மெயின் பாயிண்ட். ஸ்ட்ரகிளாக நிற்கும் போது டைம் வேஸ்ட்டாக போகும்போது ஐயோ இன்னும் இவ்வளோ நேரம் தான் இருக்குது. அப்போ தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் 100லேருந்து வரும்போது 100லேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டின் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் போட்டுட்டேன். எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சு. எப்பவுமே அவன் எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ராட்டஜி உடைக்கணுன்றது தான் நம்மளுடைய வேலை. யோசிக்கிறது வித்தியாசமாக யோசிக்கணும். படிப்பு மட்டுமே இல்லை, நம்ம யோசிக்கிற விதமும் அங்கே முக்கியம். சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. டெஸ்ட் பேட்சோடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுதான் சார் முக்கியமே. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா 2022 நான் உட்காந்து எல்லாத்துலேயும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தேன். உங்களுடைய கிளாஸ்லேயே கூட நான் ஆன்சர் பண்ணதெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக இவன் கிளியர் பண்ணிடுவான்ட்டு. ஆனால் நான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் நான் விட்ட அந்த ஒரு அனுபவத்தை நான் பட்டேன். டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவும்னாக்கா நீங்கள் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை இதை திருத்திடும். எக்ஸாமில் போய் தான் நம்ம இந்த கொஸ்டின் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே வெளியே வர மாதிரி தலையில் வச்சுப்போம். சரி இந்த கொஸ்டினாக விட்டோம், அது நம்ம டெஸ்ட்டு பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஒரு தடவை நம்ம அனுபவப்பட்டோம்னாக்கா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு ட்ராக் பண்ணணும் கரெக்டாக. டெஸ்ட்டு ப்ராக்டிஸாக முக்கியம் தான். ஆனால் அந்த டெஸ்ட்டில் வர்ற மிஸ்டேக்ஸை டைரியோ இல்லை எதுனா ஒரு நோட்லையோ உங்களுக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணி அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே நம்ம இந்த இடத்துல வீக்காக இருக்கோம், இந்த இடத்துல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிறோம். இப்போ 150 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக போகிறோம், 160க்கு மேலே தெரிஞ்ச கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்றதும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைன்றதே வராது. ஓகேங்களா? டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதுதான் உங்களே எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண விடாமல் தடுக்கும். நிறைய டெஸ்ட்டு போடணும் சார். படிக்கிறத விட டெஸ்ட்டு தான் சார் அவங்க முக்கியம். எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஒரு சந்தோஷ்குமார்ன்றவன் 2019 ஒரு தம்பி இருந்தாங்க. அப்போல்லாம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் உட்காந்து போட்டுனே இருப்பான். படிக்கிற டைம் கூட நான் அவனால் அவ்வளோ பார்த்ததில்லை. ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா 175 மேலே போட்டான். எப்படிரா அப்படின்னு கேட்க, நான் நிறைய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ், ஏன்னா டெஸ்ட்டு நிறைய போட அவன் அந்த லெசன் வந்து எல்லா கொஸ்டினும் புரிஞ்சு தான் கொடுப்பான். ஒரு நிறைய இன்ஸ்டியூட் பார்த்துனே இருக்கேன், நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துனே இருக்கேன். ஏன்னா ஒரு லெசனில் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும், அதுக்கு மேலே கொஸ்டின்னு இருக்காது. அதை நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டில் அப்ரோச் பண்ணும்போது அவன் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்டாலும் அந்த லெசனில் இவ்வளோதான் கொஸ்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருப்பி நாங்கள் அந்த லெசனை படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன்னா இதுதான் கொஸ்டின், இப்படி தான் கேட்பான், இதை தவிர வேறு எதுவும் கேட்க போகிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டெஸ்ட்டு தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ரோல் ப்ளே டிஎன்பிசி இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு ரோல் ப்ளே பண்ணுமே. அது கொஸ்டின்ஸ் அவங்க இன்ஸ்டியூட்டை பொறுத்து அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த இன்ஸ்டியூட்டில் போட்டாலும் கொஸ்டின்ஸை பார்க்கணும், கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுற ஸ்கில் வேணும். மெயின் ஒரு விஷயம் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் படிக்க நம்மளுக்கு கொஸ்டின் படிக்கிற டைம் நம்மளுக்கு கம்மியாகும். எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கே கொஸ்டின் படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பற்ற மாட்டுது அப்படின்னா அதுக்கு ரீடிங் ஸ்கில் நம்மளுக்கு வேணும். நம்ம புக்கு ரீட் பண்ணுறதுக்கும் டெஸ்ட்டு போடுறப்பவும் டைரக்ட் அப்ரோச் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது படிக்க நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் ஒரு தடவை படிக்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன்,
எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சில பேரோடைய மைண்ட் எப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு கொஸ்டினை 10 தடவை படிப்பேன். ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் சொன்னது பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை படிக்கிறது விட்டுறாது, ஒரு தடவை 10 தடவை படி. கொஸ்டின் நீ கரெக்டாக தான் படிச்சிருக்கேன்னு படி. அதுவும் கடைசி அந்த கொஸ்டின் மார்க் வர்ற வரைக்கும் கிளியராக ஃபிங்கர் வச்சு படி. டைம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ்டேக் பண்ணதுனால தான் நான் 2022 லீடிங்கில் விட்டேன். செப்டம்பர் 9 எனக்கு கவுன்சிலிங் விட்டு செப்டம்பர் 8 எனக்கு வேகன்சி முடிஞ்சிச்சுன்னு வந்துச்சு. அந்த மிஸ்டேக்கை நான் என்னன்றதை நான் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணேன். என்னன்னா தெரியும் எனக்கு தமிழில் 100க்கு 95 கொஸ்டின் மேலே எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்போ போட்டது 85 கொஸ்டின் தான் போட்டேன். ஏன் ரீசன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தான் தப்பானேன். அவன் கடைசியில் பார்த்தோன்னா இதில் எவை அன்றுன்றது கொடுத்துருப்பான். ஓகேங்களா? நெடுநல்வாடியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்ததும் அதுக்கு இது ஆன்சர்னு போட்டேன். ஆனால் கடைசியில் இருக்க அந்த ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடி இருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்ததுன்னா எனக்கு அந்த ஒரு மார்க் வச்சுருக்கோம். நான் இன்னைக்கு போஸ்டிங்கில் 2022 போயிருப்பேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் நீங்கள் விழிப்புணர்வு ஆகுங்க. ப்ளஸ் ஒரு கொஸ்டினை 10 தடவை படிங்க. ஆன்சர் தெரியுதோ இல்லையோ கொஸ்டினை திருப்பி படிச்சுங்க. கொஸ்டின் ரீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக இப்போ புதுசாக நியூ கம்மர்ஸ் டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்க வரக்கூடிய பசங்க நிறைய பேர் அவேர்னஸ் இருக்குது வராங்க. ஆனால் அவங்கள நாங்கள் ஒரு ட்விட்டராக இருந்து அதை பார்க்கும்போது நிறைய பசங்க இந்த மொபைல்லே படிக்கிறது, நான் பிடிஎஃப்ல படிக்கிறேன் சார், மொபைல்லே டெஸ்ட் போடுறேன், வீடியோ பார்த்து அதிகமாக படிச்சுக்கிறேன், இந்த மாதிரி மொபைல்லே படிக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஓகேவா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அது தப்புன்னு தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா மொபைலில் படிக்கிறப்போ வர்ற ஒரு ஃபீலும் புக்கில் படிக்கிறப்போ வர்ற ஒரு ஃபீலும் டிஃப்ரெண்ட்டு. அட் த சேம் டைம் ஒரு சின்ன சைக்கிள் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சின்ன பசங்க படிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நான் அந்த ஃபாண்ட் சைஸும் சரி, அந்த ஜிஎஸ்எம் பேப்பரோடைய திக்னஸும் அந்த கிளாரிட்டியோட பேஜோட கிளாரிட்டியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் படிக்கிறது சின்ன பசங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஜெராக்ஸில் படிக்கிறதோ இல்லை மொபைலில் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ரீடு கதை வேணால் படிக்கலாமே தவிர ஸ்டடீஸ்க்கு யூஸே ஆகாது. ஃபாண்ட் சைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 6வது 10வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் சைஸாக இருக்கும். 11 12வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும். அதில் படிக்கிறது ஏன் +1 +2 புக்கு படிக்கிறது டஃப்னு சொல்கிறாங்கனாக்கா பிகாஸ் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் தான். அதை நம்ம மைண்டில் டக்குன்னு ரெக்கக்னைஸ் ஆகாது. ஏன் டிஎன்பிசியில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நடுவில் நம்மளுக்கு அவ்வளோ கேப்பை கொடுக்குறாங்க? உனக்கு தெளிவாக புரியணுன்றதுக்கோசம் தான். எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு தெளிவாக புரியும். அப்படி இருக்கப்போ நீ பிடிஎஃப்ல படிச்சேன்னாக்கா நீ சின்னதாக ஜூம் பண்ணி படிச்சினாலும் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஃபஸ்ட்டு திங். 2வது விஷயம்னாக்கா மார்க் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் புக்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் மார்க் பண்ணி தான். என் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர்லாம் ஃபஸ்ட் டைம் அதை எடுத்து பார்க்குறாங்கன்னா என்ன ஒரு எப்படி சார் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பெண்ணையும் யூஸ் பண்ணுவேன். நிறைய தடவை எனக்கு ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல்லாம் நான் நோட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட் ஒட்டி வச்சுருப்பேன். ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து பேட் ஒட்டிட்டு அதில் நோட்ஸ் எடுப்பேன் ரிவிஷனுக்கு. புக்கோட சைடில் எக்கச்சக்கமாக பாயிண்ட் எழுதுவேன். அதெல்லாம் பிடிஎஃப்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வேணும்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தடவை 2 தடவை படிக்கிற அளவுக்கே டேலண்டாக இருக்கவங்கனாக்கா அவங்க இந்த ஃபீல்டே வந்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு புக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கையில் தொட்டு உணரணும் புக்கு படிக்கும்போது. அதே மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களா இப்போ எழுதுறது லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர் வச்சு அவங்க படித்தாங்கனாக்கா அந்த இடத்துல சப்கான்ஷியஸ் மெமரியாக இல்லாமல் கான்ஷியஸ் மைண்டை நம்ம படிக்கலாம். அது ஒரு சில மைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் படிச்சிருக்கேன் சார். லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக ரைட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்டு திடீர்னு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபோக்கஸ்க்கு வந்துடும். இது இவங்கள சொல்லிடுறேன். அதெல்லாம் நம்மளுக்கு மைண்ட் மேனேஜ்மெண்ட்டு முக்கியம். புக்கு இருந்துச்சுன்னா அது வேறு, நம்ம இதில் படிக்கிறது வேறு. மொபைல் மோஸ்ட்லி விட்டுடணும். ஏன்னா கண்ணுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வரும். 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் பிடிஎஃப்ல படிச்சினாலும் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்டில் வந்து நிற்காது. புக்கில் படிச்சோம்னாக்கா அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டில் கூட கொஸ்டின் பேப்பர் பாருன்னா இந்த பேஜில் இந்த கார்னரில் இந்த கொஸ்டின் இருக்குது, இது இங்கே இருந்தாலும் கேட்டிருக்கான் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் இருக்குது புக்கில் படிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் பிடிஎஃப்ல 100 முறை படிச்சினாலும் உங்களுக்கு அது நிற்காது சார், நிற்காது. நீங்கள் என்ன தான் படிச்சினாலும் பிடிஎஃப்ல நீங்கள் என்ன தான் படித்தாலும் நிற்காது. ஜெராக்ஸ் போட்டே படித்தா கூட உங்களுக்கு அவ்வளோ நிற்காது. புக்கு கலராக இருக்கணும். நீங்கள் எழுதுகிற நோட்ஸும் கொஞ்சம் கலராக இருக்கணும். ஏன்னா மைண்டு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். சும்மா ஒரே பெண்ணில் எழுதக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க மைண்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெண்ணு தேவை, அது நம்ம நினச்சா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நோட்ஸ் எடுக்கிறப்போ டாபிக் ஒரு கலரும் இதுக்கு போல்ட்னஸ்க்கு பிளாக் கலரும் 0.7 mm 1 mm அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு போல்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மைண்டுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணணும்.
மைண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அது படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்கள் நோட்ஸ்லேயே கூட கலராக யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஹைலைட் யூஸ் பண்ணோம் புக்கில் கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கலராக யூஸ் பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்க புக்கு என்ன இவ்வளோ கேவலமாச்சு. நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான மாதிரி தான் நம்ம புக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம மற்றவங்களுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு என் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் எடுத்தேன்னா 1 வருஷம் கழிச்சு எடுத்தனாலும் ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஒரு ஈஸியாக ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு புக்கு தான் இம்பார்ட்டன்ட். பிடிஎஃப் என்றைக்குமே உதவாது. சில பேருக்கு சூழ்நிலை வேறு வழி இல்லை, புக்கு வாங்குறதுக்கு காஸ்ட் இல்லாதுங்க, அவங்க அதையும் அனுசரித்து படிப்பாங்க. பட் கண் ப்ராப்ளம் வரும், ப்ளஸ் மெமரி டிஃபிஷியன்ஸு கொஞ்சம் கம்மி. இதுவாக தான் சார் ஆகும் என்னோட சஜஷன். இந்த ஜாப் கிடைச்ச தருணத்தில் நீங்கள் யாருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தான் சார். ஏன்னா மற்றவங்களோட என் கூட படிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. மோர் தென் 5 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நம்பினாங்க. அதோட எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு நான் பெங்களூர்லேருந்து திரும்பி வர்றதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம். பரவாயில்ல நான் எனக்கு தான்மா கிடைக்கல, என் தம்பிக்காவது கிடைக்கட்டும் வேலை அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். அவருடைய உந்துதல் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை பெங்களூர்லேருந்து வா படி அப்படின்ட்டு 2018 வர வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் 2022 நான் மெயின் எக்ஸாமை விட்டப்பவும் சரி, குரூப் 4 விட்டப்போ மெயின் எக்ஸாம் ஃபைல் ஆனப்போ எங்கள் அம்மாவே ஒரு தருணத்தில் முடியல போல இருக்குது, சரி நீ விட்டுடுறா, நீ எதனா ஐடி ஃபீல்டு கூட நீ போயிடு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னப்போ எங்கள் அண்ணன் அந்த இடத்துலையும் ஆணித்தரமாக நின்னாங்க. இல்லை அவன் பண்ணட்டும், இது வரைக்கும் கடந்து வந்துட்டான், கண்டிப்பாக அவனால் முடியும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவும் போன ஏதாச்சும் ஒருத்தருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போவோன்றது நான் லாஸ்ட் 2022 குரூப் 4 நான் நல்லா பார்த்துட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும் 2022 நான் கம்மியாக எடுத்தேன் குரூப் 4, ஆனால் அது வராதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவுடைய நம்பிக்கை என்னென்னா கண்டிப்பாக நீ கவுன்சிலிங் வரைக்கும் அது போவேன், வரும்னு எனக்கு நம்பிக்கை. சரி அம்மா சொல்கிறாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு சரின்னு சொல்லு. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்றது நான் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க வருன்ட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக நம்புகிறப்ப அது நடக்குதுன்றது நான் அதில் ப்ரூவ் கற்றுக்கிட்டேன். கவுன்சிலிங் வரைக்கும் வந்துச்சு. அவங்க சொன்னது என்னென்னா வேறு கவுன்சிலிங் கண்டிப்பாக உனக்கு வரும்னு. கரெக்டாக செப்டம்பர் 9 வரைக்கும் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வரலன்னு அவங்க தேத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நான் இதில் யூஸ் பண்ணேன். அதாச்சும் ஒருத்தர் எதை பாசிட்டிவாக ஒருத்தர் முழுசாக எதை நம்பி அப்ரோச் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை முழுசாக நம்பணும், நான் மேலே சந்தேகம். அதே மாதிரி இந்த ஃபீல்டில் நான் லாஸ்ட் எக்ஸாமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணேன் சார். எந்த ஒரு தருணத்துலையும் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. ஃபுல் டைம் எப்போ நீ பார்க்குறது கேட்குறது எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நான் யூடியூப் எடுக்கிறேன்னா யூடியூப்பில் நிறைய வரும், ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறது தான் அதில் முக்கியம். நான் யூடியூப்பில் எடுத்தேன்னா கூட பாசிட்டிவ் அதாச்சும் டோனி ராபின்ஸு இந்த மாதிரி சக்ஸஸ் எஸ்பி கலிங்கமூர்த்தி சார், அதுக்கடுத்து ஐஆர்எஸ் நந்தகுமார் சார். உண்மையிலே நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஏன்னா 2019 நான் ஒரு கடமைக்கு தான் வந்து சேர்ந்தேன். அப்போது ஒரு கான்ஃபரன்ஸ் அலோகேட் பண்ணார் கோபிநாத் சார், ஐஏஎஸ் சார். அவர் நேம் கூட எனக்கு சவுந்தர் சார்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஐஆர்எஸ் நந்தகுமார் சார் அவர் அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்து அன்றைக்கி பேச முடியல, கொஞ்சம் மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டார். அவர் பேசியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியாது. சரி அவரை பற்றி என்ன ஏன் இவரை கூப்பிட்டாங்க, இவர் என்ன அவ்வளோ இவர் ஐஆர்எஸ் தானே அப்படின்னு இவருக்கு ஸ்பெஷலுன்ட்டு நான் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ தான் அவருடைய பேக்ஹேண்ட் என்னன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் எந்த அளவுக்கு கடந்து வந்திருக்காருன்னு. அதுதான் எனக்கு ஒரு மைண்ட் மோட்டிவேஷனாக இருந்தது. ஒரு 6th ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, 8th ப்ரைவேட்டில், 10th ப்ரைவேட்டு, 12th ப்ரைவேட்டு, ஒரு பார்டர் ஸ்டூடெண்ட்டு, 12th காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் சீட்டுக்கு அவர் அலையில. அதுலேயும் முக்கியமாக அவருக்கு டிப்ரெஷன் நோயின்றது இருந்தோம். அவர் அதில் சாதிச்சு யூபிஎஸ்சியில் ஜெயிச்சு ஐஆர்எஸாகவும் வந்திருக்காரு. அது எப்படின்னா அவர் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி 300 தடவை ஒரு பக்கத்து இப்படி, ஏன்னா அவருக்கு இருந்த கற்றல் குறைபாடுன்ற நோய் இருந்தது. நான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இவராலே முடியும்னா எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்ட ஒரே கேள்வி என்னன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் இவராலே முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? ஒரு நோயுடையவரே நம்மள யூபிஎஸ்சி அளவுக்கு போக முடியுதுன்னா நம்ம ஒரே விஷயம் தான் நான் பண்ணேன், திருப்பி படிச்சுனே இருந்தேன். அது என்ன எந்த அளவுக்கு ஷைன் பண்ணிச்சுன்னா, ஒருத்தர் எந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் வந்து பாஸ் ஆகணும் தான் இல்லை, ஃபெயில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவான் தான். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு கற்றுக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய நாலேஜை ப்ரொவைட் பண்ணுவான். ப்ளஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக ஐடி கம்பெனி போகிறவங்களுக்கும் இந்த ஸ்டடி ஃபீல்டில் இருக்கவங்களுடைய கண்ணோட்டமும் வேறு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவனோட பர்சனாலிட்டி மாறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் ஷார்ப்னஸ், அவன் யோசிக்கிறதும் அவன் பார்க்குறதும் வித்தியாசமாக இருக்கும்.
அந்த மாதிரி தான் இந்த ஐஆர்எஸ் நந்தகுமார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஸோ கோபிநாத் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் சார், ராஜா சார்னும், நீங்கள் நடத்துகிற எக்கனாமிக்ஸும் பவித்ரா சொன்ன மாதிரியும் எக்கனாமிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டேட்டா தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதாச்சும் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுறது அந்த எக்கனாமிக்ஸ்ன்றது தான் தெரியணும் அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுது. ஸ்கீம்லேருந்து சரியா லாஸ்ட் 2019 கூட பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் எவ்வளோ இன்கம், எவ்வளோ ஒரு ஸ்கீமில் ப்ரொவைட் பண்ணாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே கேட்டாங்க. அது எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வச்சு. அது மார்க் மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டாவும் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கீம் வருதுன்னா அது எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதுவும் முக்கியம்தான். முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணது தான் அங்கே பெரிய விஷயம். நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பண்ணதும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ரன் பண்ணி வந்தனாலும் மோர் தென் 6 years எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கண்ணோட்டம் கொடுத்த என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நான் கடந்து வந்திருக்கேன், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய நிராகரிப்பு நம்ம பார்ப்போம், நிறைய ஏமாற்றங்களும் பார்ப்போம், நிறைய துரோகங்களும் பார்ப்போம் இந்த ஃபீல்டில். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களை நிராகரித்த இடத்துல நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு சக்ஸஸ் ஆகுனா அது படிப்பு மட்டும்தான். அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை நிராகரித்தவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை தட்டுற அளவுக்கு நீங்கள் மேலேறி நிற்கலாம். எனக்கு இந்த ஃபீல்டில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மரியாதையும் பாஸ் ஆகிட்ட அப்புறம் வர்ற மரியாதையும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம். என்னை பற்றி குறை பேசினவங்களே பின்னாடி எனக்கு இன்றைக்கி கைத்தட்டி பரவாயில்ல சாதிச்சிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பெருசாதீங்க, பாராட்டுக்கும் வழங்காதீங்க, புகழுக்கும் வழங்காதீங்க. அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. மேலே மேலே எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இது முக்கியம். ப்ரொமோஷனையே நம்பி நம்ம இதுலேயும் உட்காரக்கூடாது. ப்ளஸ் நம்மளோட லைஃப் டைம் ஷார்ட் தான். இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு எழுந்துக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் குரூப் 4 போனீங்களா, அடுத்தது குரூப் 2, குரூப் 1 போனோம். ஏன்னா குரூப் 2 போனீங்கன்னா 5 வருஷம் நம்ம மிச்சம் பண்ணலாம் ப்ரொமோஷனில். குரூப் 2 போனால் 10 வருஷம் நம்ம மிச்சம் பண்ணலாம். குரூப் 1 நம்ம போனோம்னா 20 வருஷம் வரைக்கும் நம்ம ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறது. அடுத்து 2 yearsலேயே நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக கெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நினச்சதை நம்மளால் செய்ய முடியும் மக்களுக்கு. இந்த ஃபீல்டில் வெறியும் நிறைய பேர் எந்த கண்ணோட்டத்தில் வராங்கன்னு எனக்கு தெரியாது. சர்வீஸ் செக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நானும் ஒரு இடத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண நானும் ஒரு இடத்துல நின்று இருக்கேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எனக்கு தேவையான சர்வீஸ் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே போயிருக்கேன். அந்த இடத்துல அவங்க கரெக்டான ஒர்க்கை செஞ்சாங்கன்னாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள எதிர்பார்க்குறது நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம சாதிக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஓகே குமார், ரொம்ப நல்லாவே ஏதாவது டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுடைய பயணம் இதோடு நிற்காமல் அடுத்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் போகும்போது இன்ஸ்டியூட்டோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயம், சில நுணுக்கமான விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிற வரைக்கும் சில நுணுக்கமான விஷயங்களே இவர் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. புக்குடைய ஃபாண்டாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கேப் இல்லாமல் கண்டினியூஸாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் படிங்க. எல்லாராலையும் முடியும். அதுதான் திருப்பி சொல்ல வேண்டியது. பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ.